சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஐயா ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சோமையா அவர்களும் வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். நமஸ்காரம். இப்போ கோல்சாரம் வைகாசி மாதத்தின் சோபகிருத்து வருஷத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 15/5/2023 15/6/2023 வரையில் உண்டான நாட்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு இருக்குது. வைகாசி மாதம் அப்படின்றது சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகக்கூடிய காலத்தை வைகாசி மாதம்னு சொல்கிறோம். சௌரமான மாதத்தின் பிரகாரம் வைகாசி மாதம் சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறதுக்கு உண்டானது. கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு போகக்கூடிய காலத்தை ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். வசந்த ருத்து. இந்த மாதத்தின் கோல்சாரம் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவான் புத பகவான் ராகு பகவானும், ரிஷப ராசியில் பார்த்தீர்களேனால் சூரிய பகவான், மிதுன ராசியில் சுக்கிர பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் 30ஆம் தேதி 30/5/2023 அன்னைக்கு பெயர்றார். அதே மாதிரி புத பகவான் மேஷத்தில் இருக்கிறவர் ரிஷபத்துக்கு 1/6/2023 அதாவது ஜூன் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இதுதான் கோல்சாரத்தினுடைய விஷயங்கள். இப்போ பார்த்தீர்களேயானால் இந்த மாதத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே வைகாசி விசாகம். விசாகத்தின் பெருமை அப்படின்னா மிகப்பெரிய பெருமைகள்லாம் இருக்குது. வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேயானால் நம்மாழ்வார் பிறந்த தினமாக அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக பௌர்ணமி நட்சத்திரத்தில் ஆறுமுக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நாளாகவும் 6 பொறிகளாக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவராகவும் அன்றைக்கி கொண்டாடப்படக்கூடிய வைகாசி விசாகம் நாள். வைகாசி விசாகத்துக்கு வைகாசி பௌர்ணமிக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள்லாம் உண்டு. வைகாசி பௌர்ணமியில் ஏற்றத்தை பார்த்தீர்களேனால் புத்த பிரான் அவதரித்த நாளாகவும், புத்த பிரானுக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்த நாளாகவும் புத்த பௌர்ணிமா என்று அந்த நாளை கொண்டாடுறாங்க. இதை தவிர வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் காஞ்சி பெரியவா இங்கே அவதரித்ததா இந்த இது இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது, அவருடைய பர்த் இது இருக்குது. அதனால் வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் வைகாசி விசாகத்திற்கும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். இந்த வைகாசியில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்க்கக்கூடியது. அதாவது புதுசாக இடம் வாங்கிறது, இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, நில அளவுகள் வச்சு பண்ணுறது. இதை தவிர இந்த நிலத்தில் பூஜை போடுறது, புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்து புதுசாக அதை கட்டுறது, பெரிய பெரிய மேம்பாலங்கள் அதெல்லாம் கவர்மெண்ட் கட்டக்கூடிய காலகட்டம், புதிய இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய காலகட்டம்லாம் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வச்சிங்களேனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி நவமி நாள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அன்றைக்கி வாஸ்து புருஷன் என்னைக்கு கண் திறக்கிறாரோ அவர் திறந்து ஒரு 90 நிமிஷம் மட்டும்தான் முழிச்சுன்னு இருக்கிறதா ஐதீகம். 90 நிமிஷத்துக்குள்ளே அவர் தன்னுடைய காலை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 18 நிமிஷமும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் குளிக்கிறது, அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் பூஜை பண்ணுறதும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் சாப்பிட்றதும், கடைசி 18 நிமிஷம் அவர் தாம்பூலம் தரிக்கிறதும் இந்த 5 வகையாக பிரிச்சிருக்காங்க அந்த 90 நிமிஷத்தை. அந்த காலகட்டத்தில் பொதுவாகவே அவர் சாமியை கும்பிடும் பொழுதும் அவர் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அந்த காலகட்டத்தில் நம்ம அவர்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் நிலத்தை அதாவது வீடு கட்டுறதுக்கோ
மனையில் வந்து ஒரு பூஜை போடுறதுக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கோ, அன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேயானால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வாஸ்து புருஷன் அருளால் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், நட்சத்திரம், திதி எதுவுமே பார்க்க வேண்டாம். அதில் வந்து எதுவுமே பார்க்காம ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தலையானால் 21ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வைகாசி 21ஆம் தேதி அது வருது. இந்த நாளில் வந்து உங்களுக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். கார்த்தால ஒரு 9 நாழி கழித்து கண் விழிக்கிறார். 9 நாழினா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் கழித்து, கரெக்டாக ஒரு 9 மணிக்குன்னே வச்சுக்கோங்களேன். 9, 9:10, 9:15 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 9:15லேருந்து ஒரு 90 நிமிஷம் 10:45 வரலும் உண்டான நேரத்தில் வந்து அவர் கண் விழிச்சுட்டு இருக்கார். அந்த விழித்த நேரத்தில் வந்து இந்த 2:18 நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து மனை அடி பூஜை போடுறது இதெல்லாம் பண்ணினீங்களே ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, வைகாசி 21ஆம் தேதின்றது வந்து ஜூன் 4ஆம் தேதி, 4/6/2022 அந்த அன்னைக்கு வந்து வாஸ்து நாள் அப்படின்னே போட்டிருக்கோம் கேலண்டர்லேயே. அதனால் அன்றைக்கி கார்த்தால ஒரு 9:15லேருந்து 10:45 நீங்கள் வந்து அந்த வாஸ்து இதுவே பார்த்துடுறது நல்லது. அதே மாதிரி 20ஆம் தேதி காஞ்சி அதாவது வைகாசி 20ஆம் தேதி காஞ்சி பெரியவரனுடைய அவதார தினம். அன்றைக்கி வந்து 3ஆம் தேதி வரும். 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா வைகாசி விசாகம் வரும். அது வந்து மகா பெரியவர் ஜெயந்தின்னே போட்டிருக்கோம் 2ஆம் தேதி. 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு வந்து நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்றைக்கி அவர் அவதாரம் பண்ண நாளாக கருதப்படுகிறது. சடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை வச்சு தான் வந்து இது பண்ணுறது. அதனால் வந்து நம்மாழ்வாரின் அவதார நாளாக இதை கொண்டாடப்படுகிறது. இதற்கு மேலே வந்து இந்த மாதத்தில் ஏற்கனவே நம்ம பௌர்ணமி, அமாவாசை யோகங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் என்னென்ன மாற்றங்கள்னால் வந்து என்ன பலன்களை கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன, சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்ன, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத இப்போ வருஷப்படுத்தி ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசிங்கிறது வந்து மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடத்தில் ஒரு பாதம் மாத்திரம்தான். மூலத்துலேயும் பூராடமும் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குரு வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதாவது சித்திரை மாதம் 9ஆம் தேதி அன்றைக்கி போயிட்டார். இப்போ 20 அது வந்து போன மாதமே அவர் மாறிட்டார். அது வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான காலம். இப்போது 3ஆம் இடத்துல இருக்கு சனி போயிருக்கார். அப்போ 7.5 நாள் சனி விளையிருக்கு. அதுவும் சிறப்பான காலம். இப்போது உங்களுடைய ராசியாதிபதியாகிய குரு வந்து உங்களுடைய வீட்டுக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். 5ஆம் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பார்வை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். 1ங்கிறது கேந்திரம், 5ங்கிறது கேந்திரம், 9ங்கிறது கேந்திரம். அப்போது அவர் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 1ங்கிற கேந்திரத்தையும் 9ங்கிற கேந்திரத்தையும் 5ஆம் இடத்துல இருந்து 2 கேந்திரத்தை பார்க்குறார். ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்றவர் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்து 2 கேந்திரத்தை பார்க்குறார். அது வந்து மிக மிக சிறப்பு. ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய புதனும் வந்து அங்கே தான் இருக்கார். அப்போது இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் தைரியத்தை கொடுக்கறதும், அதாவது தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மிக மிக சிறப்பான காலம். அப்போது இதில் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய
சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து மிகச் சிறப்பு. அதனால் தொழில்துறைகள், அதாவது உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னு கேட்டால் 10க்குடையவன் தான் புதன். அந்த 10க்குடைய புதன் குருவோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருந்து அங்கேயே புதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கிறதும், அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சூரியன், அதாவது 9க்குடையவன் அவரும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் புதிதாக வேலைக்கு போகிறவங்க, இல்லைன்னா வேலை இல்லாமல் இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது 11ஆம் இடத்து அதிபதிங்கிறவர் உங்களுக்கு சுக்கிரன். அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். அவரும் 8ஆம் இடத்துக்கு 30/5 அன்னைக்கு மாற போகிறார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 12க்கும் உடையவரோட போய் 8ஆம் இடத்துல செவ்வாயோட அந்த சுக்கிரன் சேர்றதுனால வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுக்கு இது போகணும் வரணும்னு இருக்கிறவங்களுக்கும், வெளிநாட்டில் படிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ போகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாகவும் நல்ல காலமாகவே இருக்கும். மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ராசியின் அதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறதும், திரிகோணத்திலிருந்து 5, 9ன்ற திரிகோணத்தை, மகாலட்சுமி கோணத்தை பார்க்குறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இதுக்கு தனுசு ராசிக்கு பார்த்தீர்களேனால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் மற்றும் சுக்கிரனை பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, 10க்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு வரும், வேலையில் மாற்றம் வரும், புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், வேலையில் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய காலகட்டம். இந்த அரசாங்கம் அந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்க, அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் வந்தே தீரும். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பொருள் வருமானம் அதிகமாக இருக்கும், வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் 6ஆம் அதிபதி இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, கடன் உதவி அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அவரே 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால் வேலையின் மூலியமாக, அதுவும் கூட்டுத் தொழில் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் தனி தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஏற்றம் வரும். புதிய யுக்திகளை கையாண்டு அதில் லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 8ஆம் இடத்திற்கு உங்களுடைய 6ஆம் அதிபதி செல்லும் பொழுது கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரீங்க. ஏன்னா 6, 8 சம்மந்தப்படுறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் நிச்சயமாக 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் போகிறதுனால, 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால வெளியூர் சம்பந்தம், வெளிநாடு சம்பந்தம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர்லேருந்து பண வரவு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்குறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் செட்பேக்ஸ் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்போசிஷன், அதாவது எதிரிகள் அற்ற நிலை நிச்சயமாக உருவாகும். பணத்துக்கு கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்த கடனை போய் நீங்கள் கண்டிப்பாக வசூல் பண்ணிடலாம். எந்தெந்த இடத்துலலாம் பணத்தை கொடுத்துருக்கீங்களோ அந்தந்த இடத்துல பணம் நிச்சயமாக உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமாகவே இருக்குது. ஒரு சில நாட்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக தவிர்க்கணும். அது என்னென்ன நாட்கள் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இருந்தாலும் இப்போ அதாவது தவிர்க்க வேண்டிய நாட்கள் என்னங்கிறத கேட்டிருக்கிறீங்க. இந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது
சந்திராஷ்டம தினங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சந்திராஷ்டம தினங்கள் இவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னு பார்க்குற போது, தனுசு ராசிக்காரங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதம், இந்த 9 பாதங்களில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம், அதாவது இந்த நட்சத்திரங்கள் உண்டான நாட்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திராஷ்டமம், சந்திரன்னா மனோகாரகன்னு அர்த்தம், அஷ்டமம்னா 8ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மனோகாரகனாகிய சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது இவங்களால் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த மனநிலையினால் பாதிப்பு வரும். அதனால வந்து அந்த காலகட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி தவிர்க்கணும்னு சொல்லக்கூடிய காலத்தில் வந்து சுபகாரியங்களை நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட போய் கேட்குற போது, ஒரு ஜோசியத்தை போய் கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் சுபகாரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்களும் விளக்கி வச்சுருவீங்க. ஆனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்கிறது வந்து வாய்தா வர்றதுனால வந்து நீங்கள் போய் யார்கிட்ட போய் கேட்டு சொல்ல முடியும் விளக்கிக்கிறது, அது பாடு வர்ற அன்றைக்கி தான் வரும். அதே மாதிரி இதெல்லாம் பார்க்காம டிக்கெட்டு கிடைச்ச அன்றைக்கி டிக்கெட்டை போட்டுருவோம், நம்ம அவசியமாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே டிக்கெட்டை வெளியூர் வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டுருவாங்க. அப்போ அது கூட இந்த தேதியில் வந்து அமைஞ்சிடும். நம்ம அன்றைய தினம் பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம். அந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு சில பரிகாரங்களை நம்முடைய ஐயா சொல்லுவாங்க. இப்போ அந்த தேதிகள் என்னங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஐயா சொல்லுவாங்க. அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து மே மாதம் 24ஆம் தேதி, மே 25, மே 26 இந்த 3 நாட்களும் வந்து இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்த்துக்கிறது நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஐயா சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதுகளை செய்துட்டு போனீங்கன்னா அந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா சொல்லுவாங்க. இப்போது ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வந்து தாக்கம் வருது அப்படின்னா அதுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரனுக்கு உண்டானது பசும்பால், அதாவது திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடியது பசும்பாலை சொல்கிறோம். இந்த பசும்பாலை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் பசும்பாலை சாப்பிட்டுட்டு போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வராது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்போது வெளியூர் வெளி மாநிலம் செல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை செல்ல வேண்டி இருந்ததுன்னா இந்த ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டு போகிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாகவே ஏற்றமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவானுக்கு கொஞ்சம் வந்து வெள்ளிக்கிழமை போய் மொச்சை பரிகாரம் கொடுத்துட்டு வாங்க. அதாவது சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடியது வந்து மொச்சை. அந்த மொச்சை வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி டெம்பிளுக்கோ இல்லை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கு வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மொச்சையில் பண்ணக்கூடிய சுண்டலோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், சுக்கிர பகவான் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதை தவிர வந்து இன்றைய வேலையும் வந்து மிகவும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சக்தி ஜோதிட குழு சொல்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.